நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இன்றைய காணொலி பதிவில் எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, நாடே வியக்கும் சீமானின் ஆட்சி செயல்பாட்டு வரைவு. சீமானின் தம்பி தங்கைகள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில கொஞ்சம் பார்க்க போறோம். வாங்க காணொலிக்குள்ள போலாம். நண்பர்களே, அதாவது பாத்தீங்கன்னா, இப்ப திமுக, அதிமுக, தாவிக இந்த கட்சிகளை எடுத்துக்கிட்டா இப்ப கடந்த சில நாட்களாகவே தேர்தல் அறிக்கையை இந்த தேர்தல் முன்னிட்டு வெளியிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதுல இலவசங்கள், மானியங்கள், சலுகைகள் இப்படி பல அறிவிப்புகளை கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கு இடையில நாம் தமிழ் கட்சியின் அண்ணன் சீமான் அவர்கள் நேற்று, அதாவது நாங்க ஆட்சிக்கு வந்தா எப்படி ஆட்சி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி வரைவு, அதாவது தேர்தல் செயல்பாட்டு ஆட்சி வரைவு வெளியிட்டு இருக்காங்க. அப்ப தேர்தல் அறிக்கைக்கும் ஆட்சி வரைவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறதையும் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த ஆட்சி வரைவு வெளியீட்டுக்கு பிறகு ஒரு செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு ரொம்ப தரமான ஒரு பதில் சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த தேர்தல் அறிக்கை அப்படிங்கிறது இந்த மக்களை வைத்து பிழைப்பவர்கள், அரசியல் செய்யக்கூடிய அரசியல்வாதிகள் தான் தேர்தல் அறிக்கையை இலவசங்கள் மூலமா, மானியங்கள் மூலமா, சலுகைகள் மூலமா அந்த மாதிரி கொடுப்பாங்க. நாங்க ஆட்சி எப்படி செய்வோம் அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க. ஆனா இந்த மக்களை உண்மையாக, இந்த மண்ணையும் மக்களையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு மனிதனாலதான், ஒரு தலைவனாலதான் நான் வந்தா எப்படி ஆட்சி செய்வேன், எப்படி ஆட்சி இருக்கும் அப்படிங்கறத ஒரு விளக்கமா அதை சொல்ல முடியும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்கள் நான் ஆட்சி வந்தா எப்படி செய்வேன், எங்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பற்றி 2016 அந்த ஆட்சி வரை வெளியிட்டிருக்காங்க. அதை அன்றைக்கு ஒரு பெரிய அளவுக்கு பேசு பொருளா நீங்க மாறல. மற்றபடி மேடையில பேசுவாங்க, நான் இந்த மாதிரி செய்வேன், ஆட்சியில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா முதல் முறையா நேற்று இந்த ஆட்சி வரைவை வெளியிடும் போது நான் அந்த ஆட்சி வரைவையை காட்சிப்படுத்தி ஒவ்வொரு திட்டமும் ஒவ்வொரு செலுத்தணும். இப்ப இன்னைக்கு கல்வி இலவசம்னா எப்படி, மருத்துவ இலவசம்னா எப்படி, தூய குடிநீர் இலவசம்னா அதை எப்படி தருவேன், இன்னைக்கு அனைவருக்கும் அரசு பணி, அதாவது ஆடு மாடு மேய்க்கிறது அரசு பணி, தேனி வளர்க்கிறது, மற்ற எல்லா விஷயமும் இதுல எப்படி நான் செய்வேன் அப்படிங்கறத அதை எப்படி சான்றுகளோட ஒரு காட்சிப்படுத்தி அதுல விளக்க கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு ப்ரொஃபசர் மாதிரி, ஒரு அரசியல் ஆசான் மாதிரி, ஒரு ஆசிரியர் மாதிரி அதை திரையில போட்டு காட்டி எப்படி எப்படி நான் செயல்படுத்துவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கமாவே தனது கொள்கை முழக்கங்களை விளக்கமாவே எடுத்து சொல்லியிருப்பாங்க. உண்மையிலேயே இதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப நிகழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமையாக இருந்தது. உண்மையிலே இது வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால அதுல மேல முடியல. ரொம்ப எக்ஸிட்டிங் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ரொம்ப ஒரு வியப்பா, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. நான் திரும்ப திரும்ப காணொலியில காலையில இருந்து யூடியூப்ல இருந்தாலும் சரி, இன்ஸ்டாகிராம்ல இருந்து சரி, இதை பற்றின செய்திகளை பாத்துட்டு இருக்கேன். சாட்டை காணொலியும் பார்த்தேன். பல்வேறு நபர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் இதை பற்றி என்ன சொல்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கும்போது, கீழே அது பின்னூட்டங்கள் அதையும் பார்க்கும்போது உண்மையே ரொம்ப மெய் சிலிப்பாக தான் இருக்குது. இப்படிலாம் ஒரு மனிதனால சிந்திக்க முடியுமா? நான் சீமான் மண்டைக்குள்ள எவ்வளவு கனவு இருக்குது அப்படி இதை பற்றி எண்ணி வியந்து மெய் சிலிக்குன்னு வச்சுங்களேன். நானே நமது வலைவலிக்கு 2020 தொடங்கும் போது இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது பல தலைப்புகளை யோசிச்சேன். கடைசியா நான் வச்ச தலைப்பு அப்படிங்கிறது தான் இந்த கனவு தேசம் அப்படிங்கிறது. இதையும் சில பேர், சில திராவிட உடன்பிறப்புகள் கொஞ்சம் கேளிக்கையே ஆகுறாங்க. நீங்க கனவு கண்டுட்டே இருங்க, நீங்க எத்தனை நாள் தான் கனவு காணுவீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த தலைப்பு கேலி பண்றாங்க. ஆனா இது என்ன, அதை பத்தி கவலைப்படுறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அதாவது பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அலையாத இளைஞன், இதுதான் எனது கனவு இந்தியா அப்படின்னு அன்னைக்கு பகத்சிங் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அப்ப ஒரு கனவு, அப்துல் கலாம் ஐயா என்ன சொல்றாங்க, கனவு காணும், அதாவது நாடு எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கனவு காணணும் அப்படி சொல்லி சொல்லியிருப்பாங்க. அப்ப கனவு தேசம் வச்சதுல இவங்களுக்கு ஏன் வலிக்குது? அதனால அதை பற்றி நான் கவலைப்படல. நீங்க விமர்சிக்கிறவங்க விமர்சிட்டே இருங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எனது வலையொலிக்கு கனவு தேசம் அப்படிங்கிற இந்த தலைப்பு அப்படிங்கிறது ரொம்ப சரியா தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தனிப்பட்ட கருத்து. சரி நண்பர்களே, அவங்க இருந்துட்டு போட்டோம். இப்படி இந்த வகையில சீமானுடைய இந்த ஆட்சி வரைவை பார்க்கும்போது ரொம்ப உண்மையிலேயே மெய் சிலிர்த்து போய் இருக்கு. இப்படி சீமான் அவர்களுடைய இந்த ஆட்சி வரைவை பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த திராவிட கட்சிகள், இந்த எதிரி கட்சிகள் எல்லாமே நிச்சயம் வயிற்றுல புளிய கரைச்சிக்கிட்டு இருக்கோம். அதாவது சீமான் இந்த தேர்தலில் வெல்றாரோ தோற்கிறாரோ அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, என்னடா நாம என்னமோ இந்த இலவசத்தை 1000, 2000, 3000 சொல்லிட்டு இந்த மாதிரி இலவசத்தை கொடுத்துட்டு இருக்கோம், மகளிருக்கு அது இப்படி உரிமை அப்படின்னு சொல்லி நம்ம இலவசத்தை கொடுத்துட்டு இருக்கோம். இது என்னன்னா ஒரு தொலைநோக்கு பார்வையோட இந்த மாதிரியான திட்டங்களை இப்படி இந்த அளவுக்கு சிந்திக்கிறாரே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்காரு. இது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நமக்கு ஆபத்தா முடியும். இந்த தேர்தலில் இந்த தாக்கம், அண்ணன் சீமான் வெளியிட்ட இந்த அறிக்கையினுடைய தாக்கம் இந்த தேர்தல் இல்லைனாலும் அடுத்த எதிர்காலத்துல நமது அரசியல் பிழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருக்குமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல நிச்சயம் வந்திருக்கும். அது இன்னைக்கு திமுக ஸ்டாலினா இருந்தாலும் சரி, இல்ல அதிமுக எடப்பாடியாக இருந்தாலும் சரி, இல்ல புதுசா வந்திருக்கிற விஜயகாந்த் இருந்தாலும் சரி, என்னடா நம்ம அரசியல் பிழைப்புக்கு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா இருப்பார் போல இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க மனசுல நிச்சயம் எண்ணம் இருக்கும். என்ன பண்றது, அவங்களுடைய எண்ணம் அதாவது மண்டையில இருந்தா தானே வரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு முழுக்க முழுக்க ஆட்சி வந்தா என்ன பண்ணலாம், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி கொள்ளையடிக்கலாம்
செய்யலாம், எப்படி திருடலாம் அப்படிங்கிற மாதிரியான சிந்தனை தான் அவங்களுக்கு. ஆனா சீமான் அவருடைய சிந்தனை என்ன அப்படின்னா, நம்ம ஆட்சிக்கு வந்தா மக்களுக்கு வந்து எப்படி செய்யணும், எப்படி நாட்டை மாற்றணும், எப்படி நாட்டை சொற்கமா மாற்றணும், மக்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவருடைய சிந்தனை எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. அதனால என்ன பொறுத்தவரை நான் என்ன வைக்கிறேன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தூங்குவாரா தூங்க மாட்டாரா, எந்த நேரமும் வந்து மக்கள் சிந்தனை தானா, எதை பற்றி எப்படி செய்யலாம், எந்த மாதிரி செய்யலாம், இந்த இது வந்து செய்யணும்னா எங்க எப்படி செய்யணும், இங்க வெளிநாட்டுல எந்த மாதிரி அதை வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்லாம் ரொம்ப தூங்காம கண் விழிச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து 24 மணி நேரமும் வந்து தூங்குற நேரம் போக இந்த சிந்தனை தான் இருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து என் மனசுல தோணுது. அப்படியே அதாவது நாடி ரத்தம் சதையில வந்து ஊறி போன ஒருத்தனால தான் இந்த அளவுக்கு யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அப்ப எந்த அளவுக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இந்த மண்ணையும் மக்களையும் நேசிக்கிறாரு, அனைத்து உயிர்களையும் வந்து நேசிக்கிறாரு அப்படிங்கறத என்னால உணர முடியுது. அப்ப இதான் வந்து சாதாரண ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு சுயநல மிக்க ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு மக்களுக்கான தலைவனுக்குமான வித்தியாசமா நான் பாக்குறேன். அப்ப என்ன பொறுத்தவரையில இன்னும் இந்த ஒரு ஜென்மத்தில் இல்ல, எந்த ஜென்மத்திலையும் இப்படி உலகத்திலேயே இப்படி ஒரு அரசியல்வாதியும் இப்படி ஒரு ஆட்சி வரையும் வந்து யாரால கொடுக்க முடியுமா அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு சந்தேகம். வாய்ப்பே கிடையாது. என்ன பொறுத்தவரையில நான் அடிச்சு சொல்வேன், இப்படி ஒரு ஆட்சி வரைவை வந்து யாராலையும் கொடுக்க முடியாது, இந்த உலக அளவுல யாராலையும் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் எனது கருத்து. இது வந்து நிறைய பேர் நம்மளுடைய கட்சியுடைய கருத்தாவும் இதுதான் இருக்கும். சரி நண்பர்களே, இப்ப நான் எந்த மாதிரியான ஒரு மனநிலை இருக்கணும் அதே மாதிரிதான் நமது கட்சி உறவுகள் சீமானின் தம்பி தங்கைகள் அத்தனை பேருடைய மன உணர்வு இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப இதை வந்து இப்படியே விட்டுறலாமா, அப்ப என்ன பண்ணணும், அப்ப இந்த இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி வரைவை வந்து நம்ம ஒரு கருத்தை பாக்குறேன். எனக்கு வந்து 52 வயசு ஆகுது, எப்படியாவது சீமானுடைய ஆட்சியில வந்து இந்த ஒரு ஆட்சியில வாழ்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் அவருடைய எண்ணத்தை வந்து வெளிப்படுத்துறாங்க. அப்ப இது அண்ணன் சீமானால் வந்து ஆட்சிக்கு வரணும். அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் இனி வரும் நாட்கள்ல எந்த அளவுக்கு முடியும், இன்னும் 30 நாட்கள் தான் இருக்கு. இந்த 30 நாட்களுக்குள்ள எந்த அளவுக்கு நம்ம இந்த ஆட்சி வரைவையும் நாம் தமிழகத்தினுடைய சீமானுடைய இந்த கொள்கைகளை வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும். அது திண்ணை பரப்புரை மூலமா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் பேசுறதா இருந்தாலும் சரி, நிச்சயம் வந்து இதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து கொண்டு போய் சேர்க்கணும். நான் முடிவு பண்ணிட்டேன். நான் வந்து சில நண்பர்கள் வந்து கருத்து பதிவிட்டாங்க, இதை வந்து மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நண்பர் வந்து எல்லா தொகுதியும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த கருத்துக்களையும் எல்லா மக்களையும் கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் வந்து பதிவிட்டு இருந்தாரு. அந்த கருத்துக்களையும் நான் பதிவிட்டு இருந்தேன். நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் எனது கிராமத்துல எல்லா மக்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து கருத்து பதிவிட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் நீங்களும் வந்து உங்கள் சார்ந்த பகுதிகளில், உங்கள் கிராமத்தில், உங்க வாக்குச்சாவடிக்கு உட்பட்ட பகுதிகளில், உங்க கிராமத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த ஆட்சி வரைவையும் சீமானின் நாம் தமிழ் கட்சியையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் எனது தாழ்மையான கருத்தா இருக்கு. நிச்சயம் நான் இதை செய்வேன். ஒரு நாட்கள் இருந்து இப்ப ஏற்கனவே நான் பேச ஆரம்பிச்சிட்டேன். இனி ஒவ்வொரு வீடாக இதை ஒரு குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 10 வீடு ஒரு மணி நேரத்துல இருந்து 2 மணி நேரம் ஒதுக்கி இரவு நேரத்துல மக்களை சந்தித்து நிச்சயம் நமது கட்சியினுடைய இந்த கொள்கைகளையும் இந்த ஆட்சி வரைவையும் செயல்பாட்டு வரைவையும் திட்டங்களையும் கொண்டு போய் சேர்ப்பேன். இதன் மூலமா முடிஞ்ச வரைக்கும் எந்த அளவுக்கு இந்த தேர்தலில் வாக்கு செய்யறது வந்து அதிகரிக்க முடியுமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வேன். அதே மாதிரி இந்த கல்வியை பார்க்கக்கூடிய உறவுகள் நீங்களும் இதை மேற்கொள்ளுங்க. நிச்சயம் வந்து இந்த நாம் தமிழ் கட்சியை வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டு போய் சேர்ப்போம். சரி நண்பர்களே, விரைவில் எனது பணியை வந்து தொடங்க போறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய பணிகளை வந்து தொடங்குங்க. நிச்சயம் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாதிச்சு காட்டுவோம். சரி நண்பர்களே, இந்த தருணத்தில் இந்த தகவலை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்ளதான் இந்த காணொலி. மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.